இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய வார்த்தைக்கு கூடாக தேவன் மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு நடப்பிப்பாரா. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியுமாக்கிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். பிரியமானவர்களே, இந்த நாள் திருச்சபைகள் வேதாகமத்தின் குறிக்கப்பட்டிருக்கிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள ஒரு கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய், இந்த உலகத்தை அவர் மீட்கும்படியாய் தம்முடைய குமாரனை நமக்காய் அர்ப்பணித்த அவருடைய செயல் அங்கே செயல்பட ஆரம்பித்த ஒரு வாரமாய் இந்த வாரம் அங்கே நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் எருசலேமை நோக்கி சென்ற ஒரு நாளாக இந்த நாளை திருச்சபைகள் நினைவு கூறுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே அவர் எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி போனார் என்று 28வது வசனத்திலே வாசிக்கும். இயேசுவானவர் குறிக்கப்பட்டதை, தனக்கு தரப்பட்டதை நிறைவேற்றும்படி அவர் கடந்து சென்றார். ஆகவே அந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். தம் சீஷர்களில் 2 பேரை அவர் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு வீட்டுக்கும் அங்கே அனுப்புகிறார். அவருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை குட்டியின் மேல் அவர் அங்கே எருசலேமை நோக்கி அவர் பவனி செல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையுள்ள ஒரு ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளும்படியாய் தம்முடைய பயணத்தை அவர் ஆரம்பித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே, நாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நாம் அவரை அறியாமல் இருந்த பொழுதிலும் நமக்காக அவர் இந்த பயணத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார். அந்த சம்பவத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பிரயாணத்தை விளங்கிக் கொண்டவர்கள் அல்லது அறிந்தவர்கள் தங்களால் அங்கே என்ன செய்ய முடியுமோ அதை அவர்களுடைய அந்த பிரயாணத்தின் வழியிலே அவர்கள் செய்கிறார். அநேகர் ஓசன்னா என்று அங்கே பாடுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஸ்தோத்திர பாடல்களை கூட பாடுகிறார். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனத்திலே அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது என்று அங்கே வாசிக்கிறோம். இயேசுவானவர் கண்ணீர் விட்டு அழுத அந்த ஆண்டவர்
42வது வசனத்திலே, லூக்கா 19:42, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று ஆண்டவர் அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை இந்த அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்தும் ஒருவேளை இந்த கேள்வியை கேட்கக்கூடும். அவரை விட்டு நாம் விலகி இருப்போமாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்தாத, தேவனை சந்திக்கும்படி ஆயத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குமாக இருந்தால், ஒருவேளை நாம சொல்லக்கூடும், திருச்சபையின் அங்கத்துவம், திருச்சபையின் வாழ்க்கை, நாம் செய்கிற ஊழியங்கள், நாம் செய்கிற மகிமையான காரியங்கள், கிறிஸ்துவுக்காக நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம், நாம் கிறிஸ்துவுக்காக இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிற தசமபாகங்கள், அதற்கு மேலான காணிக்கைகள், இவைகள் எல்லாம் கிறிஸ்துவை பிரியப்படுத்தும் என்று நாம் நினைப்போமாக இருந்தால், அது தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட அல்லது கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தும்படி, நம் விசுவாசத்தை காண்பிக்கும்படி நாம் செய்கின்ற செயல்கள். ஆனால் கிறிஸ்துவானவர் நமக்குள் வாசம் பண்ணும்படி தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகள். அப்படின்னா நம்முடைய வாழ்விலே சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் நிராகரித்திருப்போமாக இருந்தால், கிறிஸ்து நமக்கு தருகின்ற அந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு தந்த வாய்ப்பை நாம் நிராகரித்திருப்போமாக இருந்தால், அந்த சமாதானத்தின் வழிகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இப்பொழுதும் தேவ பிள்ளைகளை மன வைராக்கியங்களோட, பிடிவாதங்களோட, கோபங்களோட, கசப்புகளோட, வேற்றுமைகளோட, சண்டைகளோட, பிரிவினைகளோட நாம் காணப்படுவோமாக இருந்தால், என் தேவன் நம்முடைய வாழ்வின், உன்னுடைய வாழ்வின் நிலையை பார்த்து என் தேவன் கண்ணீர் விடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பாருங்க, மகிமையின் காரியத்தை அவர் செய்வதற்கு முன்பதாக சொல்லுகிறார், இந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஆனால் என்ன சொல்லுகிறார்? அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இந்த நாளில் ஆராய்ந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை காண முடியாதபடி உங்கள் கண்களை மறைத்துக் கொண்டிருக்கிற காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகள். அதை கண்டுபிடியுங்கள். கர்த்தருடைய அன்பை கண்டுகொள்ள முடியாதபடி, உணர முடியாதபடி உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதா? ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சம்பவம் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வருகையை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, அவருடைய செயலை அங்கீகரிக்க முடியாதபடி உங்கள் கண்களுக்கு அவைகள் மறைவாய் இருக்குமாக இருந்தால், அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிற ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா பாடிக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே தேவன் உன்னையும் என்னையும் கர்த்தர் அழைக்கிறார். 43வது வசனம் சொல்லுகிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை சந்திப்பார், நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் என்ன நடக்கும்? வேதம் சொல்கிறது, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு, உன்னை வளைந்து கொண்டு, எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, அங்கே 44வது வசனத்துல உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு, உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லு இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்மை சந்திக்கும்படி தேவன் விரும்ப, உன்னை சந்திக்கும்படி தேவன் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில உண்மை உள்ள தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி தேவன் உங்களை நோக்கி அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க அழுது கொண்டு இருக்கலாம், என் வீட்டுல சமாதானம் இல்லை, என் வீட்டுல மன நிம்மதி இல்லை, என் வீட்டுல பிரச்சனைகள், என் வீட்டுல பணக்குறைவு, என்னுடைய வீட்டுல வருமானம் இல்லை, எனக்கு சரியான வேலை இல்லை என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட வேண்டும் என்று நினைத்த, அல்லது ஆண்டவருக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்து தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு விசுவாச வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே, ஏதோ பல காரியங்களினால் எங்கள் கண்கள் மறைக்கப்பட்டு ஒரு பேரளவிலே ஒரு விசுவாசியாய், பேரளவிலே ஒரு நகரமாய் தேவ பிள்ளைகளே, ஒரு தேசமாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போமாக இருந்தால்,
கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இது தேவன் சந்திக்கின்ற ஒரு நாள். கர்த்தர் அங்கே உங்களோடு கூட கிரியை செய்யும்படி ஆயத்தமாய் இருக்கிற ஒரு நாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் அதற்காக அந்த எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 4வது அதிகாரம் 14வது வசனத்துல, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும் படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் என்று அங்கே எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு வேதம் நம்மை அக்கிரம நினைவுகள் உள்ளத்திலே தங்காதபடி கர்த்தருடைய நினைவுகள் நம் உள்ளத்திலே தங்கும்படி தேவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். அவருடைய வருகை தேவ பிள்ளைகளே மீட்பை கொடுக்கும்படி வருகிறார், ஸ்திரப்படுத்தும்படி வருகிறார். அவர் நம்மை தீமை என்று விலக்கி காத்து கொள்ளும்படியான ஒரு திட்டத்தோடு தேவன் உங்களை நெருங்கி வருகிறார். ஆகவே உங்களுடைய நினைவுகள் அக்கிரம நினைவுகளாய் இருக்காதபடிக்கு அந்த நினைவுகள் தேவ நினைவுகளாய் மாறுவதாக, ஒருவரை குறித்து, ஒரு குடும்பத்தை குறித்து, ஒரு இனத்தை குறித்து, ஒரு வீட்டை குறித்து தேவ பிள்ளைகளை அல்லது ஒரு சபையை குறித்த அக்கிரம நினைவுகள் இருக்குமாக இருந்தால் இந்த நாளில அவைகளை எடுத்து போட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அது மட்டுமல்ல, தேவ வழிநடத்தலிலே சந்தேகம் வராதபடிக்கு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வழிகளை, தேவனுடைய காரியங்களை நாம் சந்தேகித்து கர்த்தருடைய வழியை விட்டு நாம் விலகாதபடிக்கு, அருமை சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்மை முழுவதுமாய் கர்த்தருடைய நினைவுகளிலே நம்மை முழுவதுமாய் நாம் அங்கே அர்ப்பணிப்போம். தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது அவைகளை குறித்து நாம் ஆபிரகாமை குறித்து கடந்த வாரங்களிலே நான் தியானிக்கிற பொழுது நான் சொன்னேன், ஆபிரகாம் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உண்மை உள்ளவராய் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்பதை நம்பி விசுவாசமாய் அவன் சந்தேகப்படாமல் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. ஆகவே அந்த தேவ வழிநடத்தலிலே நாம் சந்தேகம் கொள்ளாதபடி, கர்த்தர் தாளந்துகளை கொடுப்பாராக இருந்தால் அந்த தாளந்துகளை நாம் புதைத்து வைக்காதபடிக்கு தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக கிடைத்த அந்த ஒரு தாளந்தையும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய வாழ்வுக்காக, தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்தும்படி நாம் சந்தேகம் கொள்ளாதபடி கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் நம்மிடத்திலே இருக்காதபடிக்கு, இங்கே லூக்கா 19வது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம் தேவ பிள்ளைகளே, அங்கே அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதே, ஆகவே தேவனுக்கு உரியவைகள் நம் வாழ்வில் இருக்கிறதா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமான வழிகளில் நாம் இன்றைக்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான வழிகளில் நம்முடைய வாழ்வின் காரியங்கள், பிள்ளைகளின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் நம்மில் இல்லாதபடிக்கு அங்கே தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஆதி அன்பை நாம் விட்டு விடாதபடி, ஒருவேளை கடந்த ஆரம்ப நாட்களிலே, ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே காணப்பட்ட அந்த உற்சாகம், ஜெப வாழ்க்கை, தேவதியானம், உபவாச வாழ்க்கை, சபை கூடி வருதல், வேத படிப்புகளிலே பங்கு கொள்ளுதல், இவைகள் எல்லாவற்றையும் தேவ பிள்ளைகளே நாட்கள் செல்ல ஒருவேளை நாம் அதை குறைத்திருக்கலாம், அல்லது அதை தவிர்த்திருக்கலாம், அல்லது வேறு அலுவல்களுக்கு நாம் மாறி இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அந்த ஆதி அன்பை விட்டு விடாதபடிக்கு தேவனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தமாகுவோம். ராஜாவாக செயல்படுகிறவராக சிலுவையை சந்தித்து தேவ பிள்ளைகளே சிலுவையை வெற்றி சிறக்கும்படியான ஒரு மகிமையின் ராஜாவாய் வருகின்ற இந்த நாளிலே கர்த்தருடைய அந்த அன்பை விட்டு விலகாதபடி நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் அங்கே ஆராய்ந்து போவோம். கடைசியாக, அலங்கார வாசலிலே வஸ்திரம் இல்லாதவர்களாய் நாம் இருக்காதபடிக்கு தேவ பிள்ளைகளே அங்கே வஸ்திரம் உள்ளவர்களாய், வேதம் சொல்கிறது, விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்குரிய வஸ்திரம் அவர்களுக்கு இருந்த பொழுது மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக் கொண்டிருப்போமாக இருந்தால் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் முழுமையாய் தேவனுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே, தேவனுடைய அழைப்புக்குள்ளே அது காணப்பட கர்த்தர் இன்றைக்கு உங்களை நடத்துவாராக. அந்த வஸ்திரம் கரைப்பட்டு போகாது, அந்த வஸ்திரம் தேவ பிள்ளைகளே அது பிரயோஜனமற்றதாய் மாறிவிடாதபடிக்கு இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, இந்த தேவனுடைய பயணம், என் ஆண்டவருடைய எருசலேமை நோக்கிய பிரயாணம் தேவ பிள்ளைகளே, அது ஒரு வெற்றியின் பிரயாணம்.
அது ஒரு சமாதானத்தின் பிரயாணம். தேவன் தம் திட்டத்தை நிறைவேற்றும்படி செய்ய அவர் புறப்பட்ட ஒரு பிரயாணம். அதனுடைய முடிவு, அங்கே செயல்கள் பாதகமாய் பயங்கரமாய் இருந்த பொழுதிலும் முடிவோ மேன்மையானதாய் இருந்ததை அங்கே பார்க்கிறோம். இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள தேவன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் ஸ்திரப்படுத்தி தீமையினின்று உங்களை விலக்கி காத்துக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிற பொழுது, எருசலேமே, இன்றைக்கு உன்னை ஆராய்ந்து பார், உன் குடும்பத்தை ஆராய்ந்து பார், உன் தனி வாழ்க்கையை ஆராய்ந்து பார். கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படும்படி இன்றைக்கு அவருக்கு நாம் இடம் கொடுப்போம். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, உடைய வல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்க கிருபை தாரும் ஆண்டவரே. உடைய வருகையை மட்டுமல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாயிருக்கும்படி இந்த நாளில எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இவைகளெல்லாம் ஆண்டவரை கண்களை மறைக்கிற காரியங்களோ, அறியாமல் செய்து கொண்டிருக்கிற காரியங்களோ, இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக தேவன் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெறுகிறேன்.